வணக்கம் பிள்ளைகளே, உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். நாங்கள் இன்று தரம் 13ற்குரிய பரதநாட்டிய பாடப்பரப்பிலே கிராமிய இசைக்கருவிகள் பற்றி கற்கப் போகிறோம். தேர்ச்சி நடனம் தொடர்பான அடிப்படை அம்சங்களையும் எண்ணக்கருக்களையும் விளக்குவார். தேர்ச்சி மட்டம் கிராமிய இசைக்கருவிகளை இனங்கண்டு பெயரிடுவார். இசைக்கருவிகளை கீழைத்தேய இசைக்கருவிகள், மேலைத்தேய இசைக்கருவிகள் என இரண்டாக வகைப்படுத்தலாம். இதிலே பிள்ளைகள் கீழைத்தேய இசைக்கருவிகள், செந்நெறி இசைக்கருவிகள், நாட்டர் இசைக்கருவிகள் என வகைப்படுத்தப்படுகின்றன. செந்நெறி இசைக்கருவிகள் என்பது செல்நெறி இசைக்கருவிகள், செவ்வியல் இசைக்கருவிகள் என்றெல்லாம் சொல்லப்படும். அதாவது சாஸ்திரிய இசைக்கருவிகள். சாஸ்திரிய என்பது வடமொழி சொல். நாட்டார் இசைக்கருவிகள், இதனை நாங்கள் கிராமிய இசைக்கருவிகள் அல்லது கிராமிய வாத்தியங்கள் என்று அழைப்போம். கிராமிய இசைக்கருவிகள் இவை தோற்கருவிகள், துளைக்கருவிகள், நரம்பு கருவிகள், கஞ்சற்கருவிகள் என வகைப்படுகின்றன. செல்நெறி இசைக்கருவிகளும் இதேவாறே வகைப்படுத்தப்படுகின்றன. இங்கே பிள்ளைகளே, தோற்கருவிகள் தோலால் ஆனவை இதிலே இருக்கிறது. பறை, தம்பட்டம் நாங்கள் பின்னர் கற்போம். உடுக்கை, தப்பு, உருமி, தவில். இந்த தவிலானது கிராமிய இசைக்கருவியாகவும் பயன்படுத்தப்பட்டு வருகின்றது. ஆனால் இன்றைய அளவிலே இது வளர்ச்சி பெற்று சாஸ்திரிய இசைக்கருவியாகிவிட்டது. துளைக்கருவிகளை நாங்கள் நோக்குவோமானால் மகுடி, குழல், நாதஸ்வரம், சொர்ணாளி, சங்கு, கொம்பு என்பவற்றை நாங்கள் உதாரணமாக கொள்ளலாம். நரம்பு கருவிகளிலே துந்துணை, துந்துனா என்றும் சொல்வார்கள். ஒற்றை நரம்புடையது, சுருதிக்காக பயன்படுத்துவது. அகப்பை கிண்ணறி, வில் போட்டு வாசிப்பது, இதனை சிரட்டை கிண்ணறி என்றும் சொல்வார்கள். கஞ்சற்கருவிகள் தாளம், சேமக்கலம், கடம், மணி, இவை உலோகங்களால் செய்யப்பட்டவை. இப்பொழுது மாணவர்களே, தோற்கருவிகளை பார்ப்போம். இவை ஒருமுக வாத்தியம், இருமுக வாத்தியம், பலமுக வாத்தியம் என்று வகைப்படுத்தப்படுகின்றன. ஒருமுக வாத்தியம் என்பது ஒரு முகத்தினை கொண்டது. இது வாசிக்கப்படும் பகுதி ஒரு பக்கம் மாத்திரம் உள்ளது. பறைமேளத்துடன் வாசிக்கப்படும் தம்பட்டம் என்பதும் ஒரு முகம்தான். இங்கே பிள்ளைகளே, பேரிகை, முரசு, தப்பு, தம்பட்டம் என்பவற்றை நாங்கள் ஒருமுக வாத்தியமாக கருதுவோம். இருமுக வாத்தியங்கள் பறை, இந்த வாத்தியம், உடுக்கை, தவில், மத்தளம், இரண்டு பக்கங்களிலுமே வாசிப்பது இரண்டு முகங்களை கொண்டது என்று பொருள். பலமுக வாத்தியங்கள், பலமுக வாத்தியங்களிலே எங்களது பாவனையில் உள்ளது பஞ்சமுக வாத்தியம் ஒன்றுதான். ஆலயங்களிலே முற்காலங்களில் இருந்து பாவிக்கப்பட்டு வந்தது. இன்று தொல்பொருள் அருங்காட்சியகங்களிலே காட்சிக்கு வைக்கப்பட்டிருக்கின்றது. அதே போல 7 முகவாத்தியம், இந்த 7 முகவாத்தியம் இருக்கின்றது என்பது நூல்களிலே குறிப்பிடப்படவில்லை. இருந்த போதிலும் தொல்பொருள் அருங்காட்சியகம் ஒன்றில் சிதைவடைந்த நிலையில், உடைந்த நிலையில் இந்த வாத்தியத்திற்குரிய பீப்பாயானது காணப்படுகின்றது. முதலிலே நாங்கள் தப்பு வாத்தியத்தினை பற்றி நோக்குவோம். தப்பு ஒரு கிராமிய வாத்தியம். இன்று வரைக்கும் சுத்தமான கிராமிய வாத்தியமாகவே இருந்து வருகின்றது. தப்பு பறை வகையை சார்ந்தது. பறை பல வகைப்படும். அதிலே ஒன்று தப்பு. இன்றும் இந்தியாவிலும் ஈழத்தின் மலையக பிரதேசங்களிலும் தப்பினை பறை என்றும் அழைப்பது உண்டு. தப்பு வாத்தியமானது 11 வாத்தியங்களிலே தகரிதப்பட்டை என்ற நாமத்தில் அழைக்கப்பட்டு வருகின்றது. பண்டை காலங்களிலே மன்னர் வரவு, இறைவன் வீதியுலா வரவு என்பவற்றில் 18 வகை வாத்தியங்களும் இசைக்கப்பட்டு வந்தன. இதிலே சங்கு, கொம்பு, முரசுகள், மத்தளங்கள், தகரிதப்பட்டை,
என்றவாறாக ஒலித்தன. இது பிற்காலத்தில் தாரை தப்பட்டை என்று கூட அழைக்கப்பட்டது. ஆனால் அது சற்று மருவி தாரை என்பது ஒரு வாத்தியம், தப்பட்டை என்பது வேறொரு வாத்தியம் என்றவாறாக கருதப்பட்டு வந்தது. உண்மையில் தப்பினுடைய பழங்கால பெயர் தகரி தப்பட்டை. தப்பானது மனித வாழ்வில் பின்னி பிணைந்ததாக காணப்படுகிறது. இன்று மலையகத்தை எடுத்துக்கொண்டால் கோயில் கிரியைகள், சமூக சடங்குகள் மற்றும் களியாட்ட நிகழ்வுகளில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. இல்லங்களிலே நடக்கின்ற கிரியைகளான மரண கிரியைகள், மரண ஊர்வலங்கள் மற்றும் மங்கள நிகழ்வுகள் என்பவற்றில் தப்பு இசைக்கப்படுகின்றது. ஆலயங்களிலே பொங்கல், அம்மன் விழாக்கள் மற்றும் இறைவனது ஊர்வலங்களிலே தப்பு வாசிக்கப்பட்டு வருகின்றது. இந்தியாவிலும் மலையகத்திலும் இன்று தப்பினை வைத்து ஆட்டம் என்ற கலை வடிவம் நிகழ்த்தப்பட்டு வருகின்றது. இது தப்பாட்டம் என்று சொல்லப்படுகின்றது. தப்பாட்டம் மிகவும் மனதை உத்வேகப்படுத்தக்கூடிய ஒரு ஆடல் வடிவம். இந்த தப்பாட்ட நிகழ்வினை சற்று பார்த்து ரசிப்போம். தப்பு வாத்தியம் மலையகத்தின் தனித்துவமானது என்று நாங்கள் ஏற்கனவே நோக்கினோம். தப்பு வாத்தியமானது மலையகத்தின் தனித்துவமான கலை வடிவங்களான காமன் கூத்து, அர்ச்சுனன் தபசு, பொன்னர் சங்கர் ஆகிய கூத்துக்களின் பிரதான பின்னணி வாத்தியமாக இடம்பெறுகின்றது. காமன் கூத்து இவ்வாறானதாக இருக்கும். தப்பினுடைய அமைப்பினை நோக்குவோம் மாணவர்களே. மூங்கிலினால் ஆன வளையம். இது இன்று இரும்பினாலான வளையத்தில் கட்டப்பட்டிருக்கிறது. இதனுடைய அமைப்பு மூங்கிலினால் ஆன வளையத்தில்
ஆட்டுத்தோல், இளங்கன்றின் தோல், மான் தோல் போன்ற தோல்களை போர்த்தி கட்டி தயாரிக்கப்படுகின்றது. இந்தெந்த பிரதேசங்களில் எவ்வாறான தோல்கள் கிடைக்கின்றனவோ அந்தந்த பிரதேசங்களில் தங்கள் வசதிக்கு ஏற்ப தோல்களை பயன்படுத்துகிறார்கள். பொதுவாக வன்னி பிரதேசத்திலே மான் தோலினை பயன்படுத்துகிறார்கள். மலையகத்திலே ஆட்டுத்தோல், மாட்டினுடைய தோல், இளங்கன்று தோல் என்பவற்றை பயன்படுத்துகிறார். தப்பு செய்யும் பொழுது இந்த தோலிற்கு புளியங்கொட்டை பசையினை பூசி பதப்படுத்தி செய்வார்கள். இது தோலினை வெண்மைத்தன்மை அடைய வைக்கும் என்று நம்பப்படுகிறது. 2 குச்சிகளை கொண்டு தப்பு அடிக்கப்படுகிறது. பிள்ளைகளே, நாங்கள் ஏற்கனவே சிறிய வகுப்புகளில் கற்றிருப்போம். வாசித்தல், அடித்தல், அறைதல், முழக்குதல் என்றெல்லாம் தாளவாத்தியங்களை சொல்வார்கள். பேரிகை வாத்தியத்தினை முழக்கி வாசிப்பார்கள், அது முழங்கும். பறை போன்ற பெரிய வாத்தியங்களை அடித்து வாசிப்பார்கள். முரசினை அறைவார்கள், முரசறைவோன் என்று சொல்லப்படும். மிருதங்கம் போன்ற நுட்பமான வாத்தியங்களை மீட்டி வாசிப்பார்கள் என்று சொல்லப்படும். அதே போல தப்பினையும் அடித்தல், தப்படித்தல் என்றுதான் சொல்லப்படும். இவ்வாறு இடது கையிலே சிறிய குச்சியையும் வலது கையிலே பெரிய குச்சியையும் வைத்து வாசிப்பார்கள். இப்பொழுது மாணவர்களே, இந்த தப்பு எவ்வாறு வாசிக்கப்படுகிறது என்பதனை நோக்குவோம். தப்பினை தோளிலே தொங்கவிட்டு இந்த நிலையில் வைத்தும் வாசிப்பார்கள். வலது கையில் உள்ள பெரிய குச்சி சற்று ஓங்கி அறியப்படும். ஆனால் இடது கையில் உள்ள சிறிய குச்சி இவ்வாறு பலம் குறைவாக ஒலி எழுப்பப்படும். சில பேர் தப்பினை இந்த இடத்தில் வைத்து வாசிப்பார்கள். இவ்வாறு இது அவரவர் வசதிக்கு ஏற்பவும் தோளில் தொங்கவிட்டு வாசிக்கப்படுகின்றது. மாணவர்களே, இப்பொழுது சிறிய நடை ஒன்றினை வாசித்து காட்டுகிறேன். அடுத்ததாக மாணவர்களே, தாளம் என்ற கருவினை பற்றி நோக்குவோம். தாளம் கஞ்சட் கருவி வகையை சார்ந்தது. இதனை ஜால்ரா என்றும் சொல்வார்கள். பழமொழி ஒன்று உள்ளது, ஒருவருடைய பேச்சிற்கு இன்னொருவர் ஆமா ஆமா என்று சொன்னாரா இருந்தால் நீ ஜால்ரா போடாத என்று சொல்லுவார்கள். எனவேதான் அனைத்து இசைசார் நிகழ்வுகளிலேயும் தாளம் பின்னால் ஒலித்துக் கொண்டிருக்கும். இதுதான் பிள்ளைகளே தாளம். இவ்வாரம் போடுவார்கள். தாளங்கள் பல வகைப்படும். இருந்த போதிலும் உதாரணத்திற்காக நான் உங்களுக்கு 3 வகையான தாளங்களை காட்சிப்படுத்தி இருக்கின்றேன். ஒன்று பஜனை தாளம். இதனை சல்லரி என்றும் கூட சொல்வார்கள். இவ்வாறு இருக்கும். இவ்வாறெல்லாம் பஜனைகள் மற்றும் கதாபிரசங்கம் இவ்வாறான நிகழ்வுகளில் இவ்வாறு பயன்படுத்துவார்கள். அதே போல இடைத்தாளம். இடைத்தாளம் என்பது கேரளத்து கலாச்சாரத்திலே கதகளி நடனத்தில் பிரதான அங்கம் வகிக்கின்றது. ஆனால் நாட்டார் வாத்திய இசை அணியில் இந்த தாளம் இடம்பெறுகின்றதையும் நாங்கள் நோக்கலாம். அளவில் பெரியது, கனதி கூடியது இடைத்தாளம்.
இவ்வாறு ஒலிக்கும். இவ்வாறெல்லாம் வாசிப்பார்கள். மூன்றாவது பாருங்கள் பிள்ளைகளே, குளித்தாளம். குளித்தாளம் என்பது நடன நிகழ்வுகளிலே பயன்படுத்தப்படுகின்றது. இவ்வாறு நட்டுவாங்கம் செய்வதற்கு பயன்படுத்தப்படுகின்றது. எனவே இது நட்டுவாங்க தாளம் என்றும் அழைக்கப்படுகின்றது. தாளங்கள் பஜனை, கதாபிரசங்கம், வில்லுப்பாட்டு, நடன நிகழ்வுகள், நாட்டுக்கூத்துகள் மற்றும் தவிர்க்கச்சேரி அதாவது மேளக்கச்சேரி என்பவற்றில் இன்றியமையாததாயிருக்கின்றது. தாளமானது வெண்கலம், உருக்கு போன்ற உலோகங்களினால் செய்யப்பட்டு வருகின்றது. தாளத்திற்கு பிள்ளைகளே தேவதைகள் வீற்றிருக்கிறார்கள் என்ற ஒரு சிறப்பை கொடுத்திருக்கிறார்கள். தாளம் பிடித்திருக்கும் வலது கையிலே திருமால் இருப்பதாகவும் இடது கையில் பிரம்மா இருப்பதாகவும் குறிப்பிடுகின்றார்கள். இதே போல தாள ஒலியிலே சிவன் இருக்கின்றார். தாள வட்டத்திலே சூரியன் சந்திரன் இருக்கிறார்கள். இரண்டு தாளங்களிலும் சூரியனும் சந்திரனும் இருக்கின்றார்கள். துளையானது வாயுதேவன் வீட்டிருக்கும் இடம் என்றும், கயிறானது வாசுகி பாம்பு வீற்றிருக்கும் இடம் என்றும் குறிப்பிடுகின்றார்கள். நல்லது மாணவர்களே, அடுத்து நாங்கள் பறை வாத்தியத்தினை பற்றி நோக்குவோம். இதனை பறைமேளம் என்று சொல்வார்கள், பெரிய மேளம் என்றும் சொல்வார்கள். பறைமேளம் தமிழர்களின் புராதன வாத்தியம். ஆதி மனிதன் மூங்கிற்குற்றிகளை அல்லது பானை வாய்களை தோளினால் போர்த்து கட்டி அடித்து வாசித்தான். பெரிய ஒலியை எழுப்பி சைகைகளை வெளியிட்டான். அந்த வாத்தியம்தான் பறை ஆக பரிணமித்தது. பறை பல வகைப்படும் இருமுகங்களை கொண்ட வாத்தியம் பறை. இதிலே நாங்கள் காட்சிப்படுத்தி இருக்கும் வாத்தியம் பிள்ளைகளே சிறிய அளவினாலான ஒரு பறை. ஆனால் இந்த படத்திலே காட்சிப்படுத்தப்பட்டிருப்பது பெரிய வகையினாலான பறை. இது இன்று வரை யாழ்ப்பாண பிரதேசத்தில் கையாளப்பட்டு வருகின்றது. இந்த சிறிய பறை மட்டக்களப்பு பிரதேசத்திலேயும் பரமேள கூத்திலும் பயன்படுத்தப்பட்டு வருகின்றது. இதை ஒத்த வாத்தியங்கள் தௌல என்ற பெயரில் சகோதர மொழி கலைஞர்களால் பயன்படுத்தப்பட்டு வருகின்றது. சங்க காலத்திலே ஐவகை நிலங்களிலும் பறைகள் சிறப்பிக்கப்பட்டு வந்திருக்கின்றன. இவை குறிஞ்சி நிலத்திலே குறிஞ்சி பறை என்றும், முல்லை நிலத்திலே முல்லைப்பறை என்றும், மருத நிலத்திலே மருதப்பறை என்றும், நெய்தல் நிலத்திலே நெய்தற்பறை என்றும், பாலை நிலத்திலே பாலைப்பறை என்றும் வழங்கப்பட்டு வந்திருக்கின்றது. இதனை விட பெரும்பறை, சிறும்பறை என்றெல்லாம் அழைக்கப்பட்டு வந்திருக்கின்றது. பறை மேளமும் பிள்ளைகளே இந்துக்களின் வாழ்வியலோடு பின்னி பிணைந்திருக்கின்றது. ஆலய வழிபாடுகள், மரண கிரியைகள், களியாட்ட நிகழ்வுகள், போர்க்களங்கள் மற்றும் செய்திகளை அறிவிப்பதற்காக பறை அடிக்கப்பட்டு வந்துள்ளது. ஆலயங்களிலே கொடியேற்ற நிகழ்வுகள், தேர் திருவிழாக்கள், கிராமிய வழிபாடுகளிலே மடை பரவுதல், வேள்வி நிகழ்த்துதல், பொங்கல் போன்ற நிகழ்வுகளில் பறைமேளம் வாசிக்கப்படுகின்றது. களியாட்ட நிகழ்வுகளில் பறைமேளம் பயன்படுத்தப்பட்டு வருகின்றது. ஊர்வலங்கள், கலாசார நிகழ்வுகளில் இது இன்றும் செல்வாக்கு பெற்று வருகின்றது. போர்க்களங்களிலே ஒரு பிரதான வாத்தியமாகவும் போர் பற்றிய செய்திகளை அறிவிப்பதாகவும்
வெற்றியினை வெளிப்படுத்துவதாகவும் இன்னும் போர்க்களிப்பிலே வீரர்கள் ஆடுவதற்கு ஒரு பின்னணி வாத்தியமாகவும் இருந்திருக்கின்றது. செய்திகளை தெரிவிப்பதற்கு இந்த வாத்தியம் ஒரு பிரதான கருவியாக இயங்கி வந்திருக்கின்றது. பரமேளம் பற்றி நாங்கள் பேசும் பொழுது பிள்ளைகளே, எமது நாட்டில் மட்டக்களப்பு பிரதேசத்தில் இந்த வாத்தியம் ஆடல் வடிவத்தில் உருப்பெற்றிருக்கின்றது. பூர்வீக காலம் தொட்டு இன்று வரைக்கும் பறைமேள கூத்து என்று சொல்லும்படியான ஒரு கூத்து வடிவம் ஆடப்பட்டு வருகின்றது. இப்பொழுது பிள்ளைகளே, பறைமேள கூத்தினுடைய சிறிய பகுதியினை பார்த்து ரசிப்போம். இவ்வாத்தியமானது பருத்த உருளை வடிவ பலாமரத் துண்டிலே குடைந்து எடுத்து 2 பாகங்களிலும் ஆட்டுத்தோலினாலான மூட்டுக்களை வாரினால் கோர்த்து கட்டி இந்த வாத்தியம் செய்யப்படுகின்றது. இந்த பகுதி இவ்வளவும் மூட்டு என்று சொல்லப்படுகின்றது. இது சிறிய பறை என்பதனால் கயிறினால் செய்கின்றார்கள். ஆனால் உண்மையிலேயே பறைமேளமானது தோலினால் ஆன, அதாவது வாரினாலான நாடாக்களாலேயே இழுத்து கட்டப்படுகின்றது. பறைமேளமானது தோளில் தொங்கவிட்டு 2 பக்கமும் குச்சிகளினால் ஓங்கி அடித்து ஒலி எழுப்பப்படுகின்றது. இவ்வாறு பிள்ளைகளே தொங்கவிட்டு இவ்வாறாக வாசிப்பார்கள். இந்த வாத்தியத்தினுடைய பக்கவாத்தியமாக தம்பட்டம் என்று ஒன்று உள்ளது. தம்பட்டம் என்பது தப்பட்டை என்றும் சொல்வார்கள். அடுத்ததாக மட்டக்களப்பு பிரதேசத்திலே பறைமேள கூத்து ஆடப்பட்டு வந்தது பற்றி ஏற்கனவே நோக்கினோம். அந்த பறைமேள கூத்திற்கு, அந்த பறைமேள இசைக்கு, அந்த பறைமேள அணிவகுப்பிற்கு சொர்ணாளி என்று சொல்லப்படுகின்ற ஒரு வகை குழல் வாத்தியத்தினை ஊதுகின்றார்கள். அவதானியுங்கள் பிள்ளைகளே,
சொர்ணாளி என்பது இவ்வாறு தான் இருக்கும். ஒரு சிறிய வெண்கலத்தினாலான குழல் வாத்தியம். பறைமேள அணிவகுப்பு, பரமேள கூத்து என்பவற்றிற்கு இந்த குழலை ஊதுவார்கள். ஆனால் இந்த வாத்தியம் தற்பொழுது மட்டக்களப்பில் மட்டும் பயன்படுத்தப்படுவதோடு கண்டிய நடனத்திலே தென்னக கலைஞர்களால் பயன்படுத்தப்பட்டு வருகின்றதையும் குறிப்பிடலாம். பெரகர ஊர்வலங்களிலேயும் இந்த சொர்ணாளியை எடுத்து அவர்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். பறைமேளம் தற்பொழுது அருகி வருகின்றது. ஆனால் இதற்கு புத்துயிர் கொடுக்கும் முயற்சியில் கிழக்கு பல்கலைக்கழகம் முனைப்புடன் செயற்பட்டு வருகின்றது. இந்த படத்தை பாருங்கள் பிள்ளைகளே, ஒரு பறைமேள அணியினுடைய புகைப்படம். நல்லது மாணவர்களே, இப்பொழுது நாங்கள் சங்கு பற்றி நோக்க இருக்கிறோம். இயற்கையான வாத்தியம் என்று சொல்லப்படுவது சங்கு. மனிதன் தோன்ற முன்னம் ஜீவராசிகள் தோன்றின. இந்த ஜீவராசிகளின் வரிசையிலே ஊர்வன வகையை சார்ந்தது நீரிலே வாழ்வது சங்கு. தமிழரின் வீரத்தை பறைசாற்ற வல்லது சங்கு. சங்க காலத்திலே போர்க்களங்களிலே இது சிறப்புற்று இருந்தது. சங்கானது துளைக்கருவி வகையை சார்ந்தது, மங்கள திரவியங்களுள் ஒன்று. நீங்கள் பார்த்திருப்பீங்கள் பிள்ளைகளே, இந்துக்களின் இல்லங்களில் படலை என்று சொல்வார்கள். அந்த தூண்களிலே சங்கு வைக்கப்படுகிறது, மதில்களிலே சங்கு பதிக்கப்படுகின்றது. வீட்டிற்குள் ஏறப்படும் படியினுடைய இரு பக்கங்களிலும் சங்கு பதிக்கப்படுகின்றது. இதனை விட இல்லத்தினுடைய காவலிற்காக 8 திசைகளிலும் சங்கு வைக்கப்படுகின்றது. அநேகமான இல்லங்களின் பூஜை அறைகளிலே சங்குகள் வைத்து வழிபடப்படுகின்றன. சங்கு மருத்துவ குணம் நிரம்பியது. சிறுவர்களுக்கு இந்த சங்கிலேதான் பால் வார்ப்பார்களாம். ஆரம்ப காலங்களிலே சிறிய சங்குகளிலே பாலை எடுத்து சிறுவர்களுக்கு குடிக்க கொடுப்பார்களாம். இதிலும் வசதி கூடியவர்கள் வலம்புரி சங்கிலே பால் பறக்குவார்களாம். இவ்வாறு சிறப்புகள் பெற்ற சங்கு ஒரு தெய்வீக வாத்தியம் என்று சொல்லப்படுகின்றது. மகாவிஷ்ணுவின் சின்னம். இது பல பெயர்களாலும் அழைக்கப்பட்டாலும் மகாவிஷ்ணுவினுடைய கையில் உள்ளதற்கு பெயர் பஞ்சசன்யம். சங்கானது வடிவத்தில் பல வகை, அதனுடைய தோற்றத்திலும் பல வகை. கடலிலே இருந்து எடுக்கப்படும் சங்குகள் எண்ணுக்கணக்கற்ற வடிவங்களில் இருக்கின்றன, எண்ணுக்கணக்கற்ற அமைப்பில் இருக்கின்றன. அதாவது சிறியது முதல் பெரியது வரைக்கும் இருக்கின்றன. இங்கு பாருங்கள் பிள்ளைகளே, இதுவும் ஒரு வகை சங்குதான். இதிலும் நாதம் எழுப்ப முடியும். எல்லா வகையான சங்கிலும் ஒலி எழுப்ப முடியும். இருந்த போதும் இந்த வகையான சங்குதான் நாதம் எழுப்புவதற்கு சிறப்பு வாய்ந்தது. புதியின் அடிப்படையில் சங்குகள் 2 வகை, வலம்புரி, இடம்புரி. இடம்புரி என்பது சாதாரண சங்கு. சாதாரணமாக இவ்வாறு வைத்து ஊதும் பொழுது பிள்ளைகளே, இந்த கை, அதாவது இந்த கை செல்லும் புரி இவ்வாறு சுத்தி வரும். இடது பக்கமாக சுற்றி வருவது, இந்த கையை உள்ள வலது கையை உள்ள விட்டால் இடப்பக்கமாக இடது பக்கமாக வருகிறது. இது இடம்புரி. இதுவே இடது கையை உள்ளே விடும் பொழுது வலது பக்கமாக சுற்றி வருவது வலம்புரி என்று சொல்லப்படுகிறது. சங்கு போர்க்களம், ஆலய வழிபாடுகள்,
மற்றும் மங்கள அமங்கல நிகழ்வுகளில் செல்வாக்கு செலுத்துகின்றன. ஒருவர் இறந்தால் அவரது ஈமக்கிரியைகளில் சங்கு ஊதப்படுகின்றது. மரண ஊர்வலத்தில் சங்கு ஊதப்படுகின்றது. அதே போலத்தான் ஆலயங்களிலே பூஜை நேரங்களில் கற்பூர ஆரத்தி எடுக்கும் பொழுது சங்கநாதம் எழுப்பப்படுகின்றது. சுவாமி வீதிவலம் வரும் பொழுதும் சங்கநாதம் எழுப்பப்படுகின்றது. இதே போல சுத்துப்பள்ளி கொண்டு வரும் பொழுது ஒவ்வொரு சந்தியிலேயும் சங்கநாதம் எழுப்பப்படுகின்றது. இறைவன் வீதியுலா செல்லும் போதும் இறைவன் வீதியுலா முடித்து ஆலயத்திற்கு மீண்டும் வந்த பொழுதும் சங்குடன் ஏனைய வாத்தியங்களையும் இசைத்து கட்டியம் கூறி இறைவனை உள்ளே வரவேற்பார்கள். போர்க்களங்களிலே சங்கு சிறப்பிடம் பெற்றிருக்கின்றது. போரினை அறிவிப்பதற்கு, போரினை தொடக்குவதற்கு, போரினை நிறைவு செய்வதற்கு அங்கு சங்கு ஊதப்பட்டிருக்கின்றது. சங்கினுடைய சிறப்பினை பார்க்கும்போது பிள்ளைகளே, ஆபரணங்கள் செய்வதற்கு சங்குகள் பயன்படுத்தப்படுகின்றன. சங்கினுடைய ஓட்டினை வெட்டி எடுத்து வளையல்கள், மாலைகள் போன்ற ஆபரணங்களை உருவாக்குகின்றார்கள். சங்கினுடைய சுழிப்பகுதியிலே, அதாவது நாங்கள் ஏற்கனவே பார்த்தது போல இந்த புரியானது சுருண்டு வந்து மையப்பகுதியை அடையும் பொழுது இந்த குழிப்பகுதியிலே துவாரமிட்டு அந்த துவாரத்தினை உதட்டிலே வைத்து அழுத்தமாக காற்றினை பிரயோகிக்கும் பொழுது சங்கநாதம் எழுகின்றது. பாருங்கள் பிள்ளைகளே, சித்தர்கள் கூடுதலாக சங்கினை பயன்படுத்துகிறார்கள். இவ்வாறுதான் இந்த துவாரம் மைய பகுதியிலே துவாரமிடும் பொழுது நுட்பமாக இட வேண்டும். பெரியதாக இட்டால் நாதம் வராது, நல்ல நாதம் வராது. இவ்வாறு வைத்து சங்கொலி எழுப்புவார்கள். அடுத்தது மாணவர்களே, சங்கினுடைய பருமனுக்கேற்ப சங்கினுடைய சுருதி மாறுபடும். அதற்காகவே நான் உங்களுக்காக 3 வகையான அளவுகளில் சங்குகளை கொண்டு வந்திருக்கிறேன். சங்கினுடைய அளவு பெரிதாக சுருதி குறையும். சங்கினுடைய அளவு சிறிதாக சுருதி அதிகரித்து செல்லும். இப்பொழுது பிள்ளைகளே, பெரிய அளவிலான இந்த சங்கை நான் ஓதுகிறேன். இந்த சுருதியினை உற்று கேளுங்கள். நடுத்தரமான அளவில் உள்ள ஒரு சங்கு, இதனுடைய சுருதியை பாருங்கள், சற்று அதிகரித்து இருக்கும். உருவத்திலே சிறியதான ஒரு சங்கினை ஊதுகிறேன், அவதானித்து கேளுங்கள். உண்மையிலேயே பிள்ளைகள், நாங்கள் இயற்கையாக கிடைத்த இந்த தெய்வீக வாத்தியத்தினை உரிய முறையிலே பயன்படுத்தினால் இவ்வளவோ நாங்கள் புதுமையான வாத்தியங்களை உருவாக்க முடியும். நாங்கள் அந்த முயற்சியில் இறங்கவில்லை. ஏனென்றால் இந்த சங்கினுடைய வளர்ச்சிதான் இன்று மேலைத்தேய நாகரிகத்தில் மிகவும் பிரபலமான, மிகவும் பலத்த ஓசையுடைய வாத்தியங்களை உருவாக்கி இருக்கின்றது. அந்த வகையிலே ட்ரம்பெட், தொம்பொன், கியூபா இவ்வாறான வாத்தியங்கள் எல்லாம் சங்கினுடைய அடிப்படையில் இருந்தே உருப்பெற்றன, வடிவமைக்கப்பட்டன. ஒரு சாதாரண சங்கில் சாதாரணமாக குறைந்தது 2 சுருதிகளை எழுப்ப முடியும். இவ்வாறு 2 சுருதிகளை வெளியிட முடியும். எங்களது இந்த சங்கின் மகிமையினை இன்னும் நாங்கள் சற்று நோக்குவோம். ஆனால் இது மேலதிகமான தகவலாகவே நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த சங்கானது இப்பொழுது என்னால் 2 சுருதிகளை மட்டும் எழுப்ப முடிந்தது. ஆனால்
இதை சரியான முறையில் நாங்கள் வடிவமைத்தால் குறைந்தது 5 சுருதிகளை எழுப்ப முடியும். இந்த சங்கில் 5 சுருதிகளை எழுப்ப முடியும் என்பதை உறுதிப்படுத்துவதற்கு நான் இப்பொழுது பரீட்சார்த்தமாக உங்களுக்கு ஒரு சின்ன செயலை செய்து காட்டுகிறேன். இந்த வாத்தியம் பிள்ளைகளே, மேலத்திய வாத்தியம் ட்ரம்பெட். இந்த ட்ரம்பெட்லே பொத்தான்களை அழுத்தினால் ஏகப்பட்ட சுருதிகளை எழுப்ப முடியும். ஆனால் பொத்தான்களை அழுத்தாமல் 5 ஸ்வரஸ்தானங்களை பெற்றுக்கொள்ள முடியும். அதனை நாங்கள் இப்பொழுது முயற்சி செய்து பார்ப்போம். நீண்ட பயிற்சி செய்தால் இந்த 5 ஸ்வரஸ்தானங்களை விட இன்னும் அதிகமான ஸ்வரஸ்தானங்களை எழுப்ப முடியும். இந்த 5 ஸ்வரஸ்தானங்களையும் வைத்து நாங்கள் பாடல்களை உருவாக்கினால் நாங்கள் இந்த சங்கிலே சில எளிமையான பாடல்களை நாங்கள் வாசிக்க முடியும். அவதானியுங்கள் பிள்ளைகளே, இந்த வாத்தியத்திலே நான் ஒரு சின்ன இசை, மேலத்திய இசைதான் வாசித்து காட்டுகிறேன். அதே இசையினை நாங்கள் இந்த சங்கிலும் வாசிக்கலாம் என்பதனை நான் உங்களுக்கு உறுதிப்படுத்துகிறேன். இந்த வாத்தியத்தினுடைய இந்த பகுதி வாய்த்துண்டு, மவுத் பீஸ் என்று சொல்றது, இந்த துண்டு சிறிய சத்தத்தை தான் தரும். ஆனால் இந்த துண்டினை இந்த வாத்தியத்தில் பொருத்தும் பொழுது இந்த குழலினுடைய நீளம், இந்த காற்று செல்கின்ற வடிவம் பெரிய சத்தமாக எங்களுக்கு தருகின்றது. இந்த துண்டிலே நான் இப்பொழுது வாசித்த இந்த சத்தத்தை எடுக்க முடியும், ஆனால் பெரியதாக கேட்காது. இதே துண்டை எங்களுடைய ஆளியிலே பிறந்த சங்கிற்கு இணைத்தால் இந்த வாத்தியத்திலே வாசித்த அதே இசையை நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இந்த வாய்ப்பகுதிக்கு இதே உலோகத்தால் நாங்கள் ஒரு அணியினை செய்து அதிலே இதனை சொருகினால் சத்தம் பெரியதாக வரும், நிச்சயம் வரும். ஆனால் தற்போது நாங்கள் இதை சரியான முறையில் பொருத்துவதனூடாக துல்லியமாக நாங்கள் இந்த இசையினை பெற முடியும் என்று கூறி, இந்த சங்கு இவ்வாறான சிறப்பிற்குரியது. நாங்கள் அதை விழித்து பார்க்காமல் இருக்கின்றோம். இப்பொழுது சங்குகள் அலங்கரிக்கப்படுகின்றன. தங்கம், வெள்ளி, வெண்கலம் போன்ற உலோகங்களினால் அலங்கரிக்கப்படுகின்றன. பொதுவாக வலம்புரி சங்குகள் பெறுமதி கூடியவை. அவை தூய தங்கத்தினால், தூய வெள்ளியினால் அலங்கார வேலைகள் செய்யப்படுகின்றன. ஆனால் சாதாரண சங்குகள் வெண்கலத்தினால் அலங்கார வேலைகள் செய்யப்படுகின்றன. சில ஆலயங்களில் வெள்ளியினால் வேலைப்பாடுகள் செய்தும் ஊதப்பட்டு வருகின்றன. இந்த சங்குகள் தவள சங்குகள் என்று அழைக்கப்படுகின்றன. அலங்கார வேலைகள் செய்யப்பட்ட சங்குகள் தவள சங்குகள் என்று அழைக்கப்படுகின்றன. அன்பான மாணவர்களே, இப்பொழுது நாங்கள் மத்தளம் பற்றி நோக்குவோம். மத்தளம் என்பது ஒரு பொது சொல். மிருதங்கத்தையும் மத்தளம் என்றே சொல்வார்கள். இருந்த போதிலும் சிறப்பாக நாங்கள் மத்தளம் என்பதனை பற்றி நோக்குவோம். மத்தளம்
ஒரு தெய்வீக வாத்தியம். நந்தி வாசித்தது மிருதங்கம் என்று எங்கும் சொல்லப்படவில்லை. நந்தி மத்தளம் வாசித்தார் என்றுதான் சொல்லப்படும். நந்தி மத்தளம் கொட்ட நாரதர் யாழ் மீட்ட. நந்தி மத்தளம் கொட்ட நாரதர் யாழ் மீட்ட. தொந்தோமன்ற என் தாளம் சுதியுடனே தட்ட. இவ்வாறு பிள்ளைகளே நந்தி வாசித்தது மத்தளம் என்று சொல்லி சௌககால கீர்த்தனை ஒன்றில் பார்த்தோம். மத்தளம் 2 முகங்களை கொண்ட வாத்தியம். ஏற்கனவே நாங்கள் பார்த்தது போல 2 முகங்களை கொண்டது. நாட்டு கூத்துக்களில் வாசிக்கப்படுகின்றது. வடமோடி, தென்மோடி, வடவாங்கு, தென்பாங்கு போன்ற கூத்துக்களில் மத்தளம் வாசிக்கப்பட்டு வருகின்றது. மத்தளம் பல வகைப்படும். மத்தளமானது மிருதங்கத்தை ஒத்த வாத்தியம். ஆனால் மிருதங்கத்தை விடவும் சற்று நீளங்கூடியது, சற்று பருமன் கூடியது. உருவத்தில் மிருதங்கத்தை விட பெரியது என்றுதான் சொல்ல வேண்டும். ஆனால் மிருதங்கத்திலே வலந்தலையிலே சாதம் இடப்பட்டிருக்கும். ஆனால் மத்தளத்திலே சாதம், அந்த கருப்பு வடிவம் இருக்காது. இங்கே நந்தி வாசிக்கும் வாத்தியத்திலே கருப்பாக சாதம் காட்டியிருக்கிறார்கள். அது ஓவியருடைய கற்பனை. ஆனால் மத்தளத்திலே சாதம் இடம்பெற மாட்டாது. இன்னும் ஒன்று கூறுகிறேன் பிள்ளைகள், நீங்கள் மத்தளம் என்று கற்கின்ற சில புத்தகங்களிலே காட்சிப்படுத்தப்பட்ட படங்கள் மத்தளம் இல்லை, அது வேறு வாத்தியம். மத்தளம் உருவத்தை போலவே ஓசையிலும் பெரியது, பலத்த ஓசையுடையது, வெண்மையாகவும் மென்மையாகவும் வாசிக்கக்கூடியது. மத்தளத்தின் வகைகளிலே ஒன்று சுத்த மத்தளம். இது கதகளி நடனத்திற்கு பயன்படுத்தப்படுகின்றது. இந்த சுத்த மத்தளம் சாதாரண மத்தளத்தை விட ஒரே ஒரு விடயத்தில் வித்தியாசப்படுகின்றது. அது என்னவெனில், வலந்தலையிலே கருப்பு நிறத்திலே சாதம் இடப்பட்டிருக்கும். மீட்டு பக்கத்திலே சாதம் இடப்பட்டிருக்கும். ஆனால் சாதாரண மத்தளத்தில் சாதம் இருக்காது. கைகளினால் ஓங்கி அடித்து வாசிக்கப்படும். ஈழத்தில் வடமோடி, தென்மோடி மற்றும் வசந்தன் கூத்துக்களில் இந்த வாத்தியம் சிறப்பிடம் பெற்று வருகின்றது.
மத்தளம் கொட்ட வரிசங்கம் நின்றூத மைத்துனன் நம்பி நடக்கின்றான் என்று ஆண்டாள் தனது நாச்சியார் திருமொழி என்ற பாடலிலே தான் கண்ட கனவிலே கண்ணபிரான் நடந்து வருவதனை வர்ணிக்க காண்கின்றோம். இப்பொழுது பிள்ளைகளே, சேமக்கலம் பற்றி நோக்குவோம். சேமக்கலம் ஒரு கஞ்சற்கருவி. இது கோயில் பூசைகளுக்காகவும் மரணச் சடங்குகளுக்காகவும் செய்திகளை அறிவிப்பதற்காகவும் பயன்படுத்தப்பட்டு வருகின்றது. சேமக்கலம், சேகண்டி, அறிவிப்பு மணி என்று அழைக்கப்படுகின்றது. சேமக்கலமானது பெரிய, சிறிய, கனதி கூடிய, கனதி குறைந்த அளவுகளிலே காணப்படுகின்றது. அதனுடைய அளவுக்கு ஏற்ப அதனுடைய ஓசையும் வேறுபடுகின்றது. இது வெண்கலம் மற்றும் கலப்பு உலோகங்களினால் செய்யப்படுகின்றது. சேமக்கலம் வட்ட வடிவில் அமைந்திருக்கும். தட்டையான, மத்தியில் சற்று குழிவானதாக அமைந்திருக்கும். ஆனால் மத்தியில் குழி இல்லாதவாறான சேமக்கலங்களும் இருக்கின்றன. சில சேமக்கலங்களில் அலங்கார வேலைகள் தைக்கப்பட்டிருக்கும். தற்காலங்களில் செய்யப்படுகின்ற சேமக்கலங்கள் மிகவும் மெல்லியதானதாகவும் இனிமையில்லாத நாதங்களை உடையதாகவும் காணப்படுகின்றது. எனது கையில் உள்ளது ஒரு புராதன சேமக்கலம். சேமக்கலத்தின் ஓரத்தில் 2 துவாரங்கள் இடப்படுகின்றது. இதிலே கயிற்றினை கோர்த்து தொங்கவிட்டு ஒரு கோலால் அல்லது ஒரு சம்மட்டியால் அடித்து ஒலி எழுப்புவார்கள். சம்மட்டி என்பது நாங்கள் சுத்தி என்று சொல்லப்படுவது, சுத்தியல் என்று சொல்லுவோம். அதனுடைய தூய பெயர் சம்மட்டி. பேரிகை முழக்குவதும் மரத்தினால் ஆன சம்மட்டி என்று அறிந்திருக்கிறோம். இதுவும் சம்மட்டிதான். இது சற்று பெரியது. சேமக்கலம் மணியினுடைய ஓசையை ஒத்தது. இந்த சம்மட்டியினால் நான் அடித்து ஒலி எழுப்புகிறேன், பாருங்கள். சம்மட்டியினுடைய அளவுக்கு ஏற்ற மாதிரியும் நாதம் மாறுபடும். இன்று வரை கிராமப்புறங்களிலே ஒரு செய்தியினை அறிவிப்பதற்கு சங்கு, சேமக்கலம் என்பவற்றை பயன்படுத்துகின்றார்கள். வீதி நாடகங்களை காட்சிப்படுத்துவதற்கு குறித்த கிராமத்திற்குள் சங்கு, சேமக்கலம் ஒலி எழுப்பப்பட்டு செய்தி அறிவிக்கப்படுகின்றது. அதுபோல பொங்கல், சித்ரா பௌர்ணமி மற்றும் கிராம கோயில்களில் சிறிய பஜனை ஏற்பாடுகள், சிறிய விழா ஏற்பாடுகள், சமூக நிறுவனங்களிலே இடம்பெறுகின்ற கூட்டங்கள் மற்றும் தொற்று நோய் சம்பந்தமான அறிவித்தல்கள் போன்றவை இவற்றின் துணையுடன் அறிவிக்கப்படுகின்றன. இன்றும் கூட காரைநகர் பிரதேசத்திலே இவ்வாறான நிகழ்வு இடம்பெறுகின்றதை நாங்கள் நேரில் காணலாம். நல்லது பிள்ளைகளே, இதுவரை நேரமுன் நாங்கள் சங்கு, தப்பு, தாளம், பறை, மத்தளம் மற்றும் சேமக்கலம் ஆகிய வாத்தியங்களை பற்றி கற்றோம். இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.